அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். பாரம்பரியமான தேங்காய் பால் ரசம் என்னோட ஸ்டைல்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் வந்து 3ல இருந்து 4 பேருக்கு வரா மாதிரி செய்ய போறேன். இதுக்கு அரை மூடி தேங்காவை அரைச்சி தண்ணி பால் தனியா கெட்டி பால் தனியா எடுத்து வச்சுட்டு 30 கிராம் அளவுக்கு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தி சூடு வந்ததும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு அடுத்து ஒரு 6 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிட்டு அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி பால் தனியா எடுத்து வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதுல புளிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க நல்லா கொதிச்சு புளியோட ரா ஸ்மெல் போனதும் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டா இந்த மாதிரி கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ண மல்லிக்கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டான தேங்காய் பால் ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.